அனுவும் டெய்லரும் ட்வின்ஸ்ன்ற விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட மறைச்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா எனக்காக அம்மா அனுவையும் அபியையும் கன்ஃபார்மா மன்னிச்சு ஏத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே நான் அபி கழுத்துல தாலி கட்ட சொல்லுவாங்க. சூப்பர் மாப்ள, நீ சொன்னதை அப்படியே பண்ணிடலாம். இன்னைக்கு நைட்டு ஸ்ரீஜாவை ஆள் வச்சு கடத்த வேண்டியது என் பொறுப்பு. இந்த பென்டிரைவ் என்கிட்டயே இருக்கட்டும், நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஓஹோ, பென்டிரைவ் உன்கிட்ட தான் இருக்கா? அதை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எடுத்து காட்டுறேன், கொடுக்குறேன். அப்படி நான் கொண்டு வந்து நிறுத்தினாதான் அடுத்த பிளான் போடுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. சஞ்சீவ், அப்ப உனக்கு வேற வழி இல்லாம நீ சீதாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுவ. என் அண்ணன் சொத்து முழுக்க எனக்கு கிடைக்கும். ஐயோ, அதை நினைக்கும் போது செம்மையா இருக்கே. ஓகே, இந்த பிளானை யாருக்கும் தெரியாம பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி இந்த சிந்தாமணி யாருன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி காளிகிட்ட இருக்கிற பென்டிரைவ தூக்குறேன். நாம எவ்வளவு சீக்கிரம் அபிய கடத்தி ஹிந்திக்காரங்கிட்ட ஒப்படைக்கிறோமோ அது வரைக்கும் நாம 2 பேரும் சேஃப் இல்ல. அபி நம்ம கையில இருந்தா நாம கண்டிப்பா சஞ்சீவ் கிட்ட மாட்டிக்குவோம். நமக்கு இப்போதைக்கு பணம் தாண்டா முக்கியம். பணம் மட்டும் இருந்ததுன்னு வெச்சுக்கோ, அபி மாதிரி உனக்கு 100 பொண்ணுங்க கூட கிடைப்பாங்க. அபி மாதிரி கிடைக்குமா? சரிமா சரிமா, நம்மளுக்கு டப்பு தான் முக்கியம். அதுவும் சரிதான். சரிமா, அந்த இந்திக்காரனுக்கு கால் பண்ணி காலையில மண்டபத்துக்கு வர சொல்லுமா. ஆமாண்டா, பிளான் போடுற பிஸில மறந்து போயிட்டேன் பாரு. சரி இரு, இப்பவே கால் பண்ணி சொல்லிடுறேன். பண்ணு. ரிங் போகுதுடா. நான் வேணா பிடிக்கவா? இருடா, இரு இரு. அண்ணே, வந்ததுல இருந்து சாப்பிடாமலே இருக்கேன, ஒரு வாய் சாப்பிடுங்க. இருக்கிற நிலைமைக்கு சாப்பாடு தான் ரொம்ப முக்கியமா? பெருமாளே பெருமாளே, ஏன் இப்படி பண்ண? பின்ன என் மச்சானோட அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனமாக்குன அந்த அணுவுக்கு நாளைக்கு கல்யாணம். அவளை கொல்ற வேலையை விட்டுட்டு என்ன கொட்டிக்க சொல்றியா? அவ சாகணும், அதுவும் நாளைக்கு நைட்டே அவ சாகணும். அவ செத்தா தான் நான் சாப்பாட்லயே கை வைப்பேன். டேய் வாங்கடா மண்டபத்துக்கு. ஒரு நிமிஷம் போய் அவளை கொண்டுட்டு வருவாங்க. ஆமாண்ணே, அக்கா சொல்றது சரிதான். அந்த அணுவுக்கு எங்க கையில தான் சாவு. கிழிச்சிங்க. ஏற்கனவே 2 தடவை கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. அண்ணன் ஜெயிலுக்கு போனதுனால ஏதோ தடுமாற்றமா இருந்தோம். இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, நீங்க சொல்லுங்கண்ணே, நாங்க செஞ்சு முடிக்கிறோம். டேய், இதுதான்டா உங்களுக்கு கடைசி சான்ஸ். இந்த தடவை நீங்க செய்யலன்னு வச்சுக்கோங்க, என் கையாலேயே உங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன். போங்க. சரிண்ணே. போங்க. வாடா. பெருமாளே பெருமாளே. ஓம் தக்ஷாய நமஹ, ஓம் அத்யக்ஷாய நமஹ. அபி எங்க இருக்கான்னு தெரியலையே. ஸ்ரீ பிரதாய நமஹ, ஓம் பாணி பிரதாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கலி கல்மஷ நாசனாய நமஹ, ஓம் ஜட்டிலாய நமஹ, ஓம் ஹேகதந்தாய நமஹ, ஓம் விக்ன விநாசினே நமஹ, ஓம் கணபதயே நமஹ, ஓம் கணாத்யக்ஷாய நமஹ, ஓம் கணக்ரீடாய நமஹ, ஓம் கணாதிபாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் தூமஹேதவே நமஹ, ஓம் நாகராஜ யஜ்ஞோபவீதினே நமஹ, ஓம் சைலேந்திரதனயாய நமஹ, ஓம் க்ஷிப்ரக்ஷேமகராய நமஹ, ஓம் ஸ்வயம்பவே நமஹ, ஓம் ஸ்வயம் சித்தாய. என்ன சின்ன பிள்ளை மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க? வெக்கமல்ல உனக்கு? எதுக்கு வைக்கப்படணும்? காசு கொடு. ஏய், என்ன பண்ற இரு. ஐயோ, பென்டிரைவ் எடுக்க தான் கையை விட்டோன்னு கண்டுபிடிச்சிட்டானோ. காசு வேணா கேட்டு வாங்கிக்கோ, ஆனா பாக்கெட்ல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. கேடு. நல்ல வேலை கண்டுபிடிக்கல. ஓம் சங்கபாலாய நமஹ. இந்தா. புருஷனுக்கு தெரியாம பாக்கெட்ல இருந்து இப்படிதான் காசா எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்படிலாம் இருந்தா புருஷன் எப்படி ஓடாம இருப்பான்? சரியான தில்லாலங்கடியா இருப்பா போல. என்னையாடா திட்டுற? உனக்கே தெரியாம அந்த பென்டிரைவை எடுத்து இந்த சிந்தாமணி யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஓம் அபாம்பதயே நமஹ. இந்த சடங்கு முடியும் போது
பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் ஒருத்தர் ஏத்துக்கிட்டு மனசளவுல கணவன் மனைவி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ 2 பேரும் பூமாலை மாத்தி ஒட்டு வச்சு இந்த ஜென்மத்துல நீ தான் என் கணவன், நீ தான் என் மனைவி, நமக்குள்ள எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உனக்கு நான் துணையா இருப்பேன். டெய்லர், ஏன் டல்லா இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. எனக்கு தெரியும், அணுக்கும் சந்தோஷ்க்கும் நடக்கிற மாதிரி நமக்கும் சடங்கு நடக்கணும், நீயும் உறுதிமொழி எடுக்கணும்னு உனக்கு ஆசை இல்ல? அதனால தானே நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீ சொல்றது சரிதான் சஞ்சீவ். நம்ம 2 பேருக்கும் இந்த சடங்கு நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் தான். ஆனா நாம எப்படி இந்த சடங்கை பண்ணிக்க முடியும்? முடியும், வேற யாரும் தேவையில்லை. அதனால நாம இந்த ரூம்குள்ளேயே அந்த மேரேஜ் பண்ணிக்கலாம். ஐயோ வேண்டாம் சஞ்சீவ், யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ போ, உன்னை தேட போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன் வேண்டாம்? அம்மா 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 மண்டபத்துக்கு வந்துட்டேன். நீ வேணா சொல்லாம வந்திருக்கலாம். ஆனா சஞ்சீவ் தம்பி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. இது என் பொண்ணோட கல்யாணம். என் பொண்ணு கல்யாணத்துல அவளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்க கூடாது. உங்க 2 பேருக்கும் நானே இந்த சடங்கை நடத்தி வைக்கிறேன். வாமா. டேய், நீங்க அந்த சடங்கை நடத்துங்க, இல்ல நடத்தாம போங்க. எனக்கு 10 பென்ட்ரைவ் வேணுமே. காளி, குலதேவதாபியோ நமஹ, இஷ்டதேவதாபியோ நமஹ. ஹரிஹி ஓம். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம். ச்சே, இந்த சஞ்சீவ் எங்க போனா? நாளைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண போற வாழ்த்து அக்ஷதைய நீங்களே ரெடி பண்ண போறீங்க. ரெண்டு பேரும் ஒன்னா கை வச்சு அரிசி எடுத்து இந்த குடத்துல போடுங்க. யோ வேதாம் பிரம்மனோ வேதாம் அமிர்தேனா பிரஜாம் புரிம் தஸ்மை பிரம்மஜத் பிரம்மாஜ ஆயுஷ்கீர்த்திம் பிரஜாந்ததோ சர்வஸ்யாப்தி சர்வஸ்ய சித்யை சர்வமேவ தேனா ஆப்னோதி சர்வம் ஜயதி. நூறு வருஷம் நல்லா இருங்க. எழுந்துருங்க. சரி, நீங்க 2 பேரும் எழுந்து ஆத்துல இருக்கிற பெரியவாட்டெல்லாம் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரிங்க. மா, உங்க சின்ன பையனையும் மருமகளையும் வர சொல்லுங்க. வாங்க போலாம்.
சடங்க பண்றீங்க சடங்கு. இன்னைக்கு ராத்திரியே உன்னை கொல்றேன்டி. மாலையை போட்டுக்குங்க. யோ வேதாம் பிரம்மனோ வேதாம் அமிர்தேனா பிரஜாம் புரிம் தஸ்மை பிரம்மஜத் பிரம்மாஜா ஆயுஷ்கீர்த்திம் பிரஜாம் ததோ. மாலையை மாத்திக்குங்க. ரெண்டு பேரும் கை விட்டு கலக்குங்க. ஸ்ரீர்வச்சஸ்வமாயுஷ்யமாரோக்கியமாவீதாத் சோபமானம் மஹீயதே பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. ரெண்டு பேரும் அந்த குடத்தை தூக்கிட்டு அரிசியை பொறுமையா அந்த தாம்பாளத்துல கொட்டுங்க. பொறுமையா. நீங்களும் அவங்களும் உங்க பேரை எழுதுங்க. சின், இதெல்லாம் நீ ஏதோ பிளானோட தான் பண்றேன்னு தெரியுது. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். நீ பிளானை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உன்கிட்ட இருந்து அந்த பென்ட்ரைவை எடுத்துட வேண்டாம் மண்டையா. அண்ணே, ஆரம்பிக்கலாமா? நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனாமா? ஆரம்பிமா. டேய் தம்பி, டான்ஸ் ஆட போறோம், நல்ல பாட்டா போடு. சின், நீ சவுண்ட் சிஸ்டம்லாம் ரெடி பண்ணி வை. நான் சாங்க்கு ஏத்த மாதிரி காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். இது ஒரு குரங்கு, இதுக்கு ஒரு சாங். பச்சரிசி புடிச்சு இந்த கண்ணாடி சட்டில எல்லா ஜோடியோட பேரும் எழுதி போட்டிருக்கேன். பாப்பா அங்கிள் இங்க வாமா. வா இதோ வந்துட்டேன் அங்கிள். பாப்பா வா வா. சொல்லுங்க ஓடியா 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 ஓடியா. இப்போ இந்த பாப்பா ஒரு சீட்டை எடுக்கும். அதுல எந்த ஜோடி பேர் வருதோ அவங்க எல்லாரும் முன்னாடி ஆடணும். என்ன ஓகே தானே? சரியா? சரி. கை தட்டுங்க. ஓகே. பாப்பா சீட் எடுக்கிறியா? இந்தாங்க. யார் பேர் வந்திருக்கு? அட நம்ம சிந்து. அதான் ஊரை விட்டு ஓடிடுச்சே. இந்த விஷயம் தெரியாம உன் பேரை எழுதிட்டேனே. இப்ப என்ன பண்றது? சரி, வேற யாராவது கூட்டு வந்து ஆடு. யாரையாவது கூட்டிட்டு வந்து ஆடா? இது நல்லா இருக்கே. காளி கூட சேர்ந்து ஆடினா அவனுக்கே தெரியாம அந்த பென்ட்ரைவ் எடுத்துடலாம்.
நான் யார் கூடவாவது ஆடணும்னா நான் உன் கூட தான் ஆடுவேன். ஆ? ஏன் கூடயா? என்ன சிந்து சொல்ற? ஆமா. இவ்வளவு நாளா சிந்துக்கு நம்ம மேல இப்படி ஒரு தாட் இருக்கிறது நமக்கு தெரியாமே போச்சே. சிந்து கூட சேர்ந்து ஜாலியா ஆடுவோம். முட்டா பையன். நம்ம வேலையை பார்ப்போம். செம்மந்தி வேஷம் போட்டுக்க சொன்னீங்க சரி, ஆனா இந்த வயசுல என்ன தெரியுமா? ஆடுறதுக்கும் வயசுக்கும் ஒண்ணும் சம்பந்தம் இல்ல. எல்லா வயசுலயும் ஆடலாம். போங்க போய் ஆடுங்க. இல்ல சம்மந்தி சொல்லுங்க. ஆடுங்க சம்பந்தி, ஆடுங்க சம்பந்தி, ஆடுங்க, கூட்டிட்டு போங்க. போங்கம்மா போய் ஆடுங்க. ஆட சொல்லுமா? நீயுமா அத்தை போய் ஆடுங்க. இல்ல மாப்பிள்ள, இல்ல வேணாங்க. ஒண்ணு செய்யுமா, நீ போய் ஆடு போ. இல்லங்க நான் வரல. வேண்டாம்னு சொல்லக்கூடாது, போ. அப்ப நீங்களும் வாங்க. நான் வரலமா, நான் சொல்றத கேளு. நீ போ. ரெண்டு பேரும் போய் ஆடுங்க. போங்க போங்க. எழுந்து போங்க. போங்க சம்பந்தியம்மா. போறா சாங்க. என்னம்மா காலத்துக்கு முதுகுல வச்சிருக்க? இல்ல டேபிள் ஸ்டாண்டர்ட் நினைச்சிட்டேன்ப்பா. விட்டா பஸ் ஸ்டாண்டு மேல ஏறி கூட போயிருவேன். காலடுமா. அப்பா அம்மா அப்பா. பெரிய பாகவதரு. ஹலோ, சார் கால் மேல கால் படாம உட்கார மாட்டீங்களோ? சும்மா ஃப்ரீயா இருக்கலாம்னு தான் தம்பி. நல்ல விஷயம் தான். டேய், வெளியில வரும்போது மேலாட கீழாடலாம் இருக்கான்னு பார்த்துட்டு வெளில வாங்கடா. கண்ணு குசுதுடா. அப்பா ஆமா, இவ யாரு? ஆமா, உன் பொண்டாட்டி எங்க? இந்த அமைதியா உட்கார்ந்திருக்கல இவதான். ஐயோ, கனெக்ஷன் ராங்கா இருக்கே. ராங் கனெக்ஷனை கரெக்டா கொடுத்து வச்சிருக்கானுங்களே. இது என்ன மண்டபமா, பீச் கெஸ்ட் ஹவுஸா? நமக்கு என்ன, நம்ம பென்ட்ரைவ் தேடுற வேலையை பார்ப்போம். எவனாவது எக்கே கிட்டு போனா என்ன, அம்மா தவழ்ந்தே போவோம். அடுத்தது யாரு பாப்பா?
சோவடிச்சிருக்க உன்ன. சரி கோச்சுக்காத. சரி சரி அதெல்லாம் விடு. நீ என்ன தேடிட்டு இருக்க? நான் பெண் பேனா ஒண்ணு தொலைஞ்சு போச்சு, அத தேடிட்டு இருக்கேன் சீன். பேனாவா? அதைய தேடிட்டு இருக்க? ஹே அதென்ன அப்பேற்பட்ட பேனா? அத சாதாரண பேனா நினைக்காத. அப்புறம் அது மொய் பேனா. எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க அப்பா, நானு, அப்புறம் என் பையன், என் பேரன் எல்லாரும் கல்யாணத்துக்கும் அதுலதான் மொய் எழுதணும். ரொம்ப ராசியான பேனா, மொய் நிறைய வரும். அதை தேடி கண்டுபிடிக்காம போக மாட்டேன். அப்படியா? சரி சி பா. பாப்பா சி சி பாப்பா. நீங்க போங்க, நான் வரேன். அம்மா போமா. போங்கம்மா. ஐயோ சும்மா. சம்மதி நல்லா ஆடுவார் நினைக்கிறேன். ஆமா. ஷூட் பண்ணலாம். என்ன இது பழைய சாங் ஒண்ணு கேக்குது? அட நம்ம வீட்டு சூப்பர் ஸ்டார். வச்சிருக்கான். அந்த ப்ரூஃபை வச்சு சீதா கிட்ட சஞ்சீவ் நம்மள மாட்டி விட பிளான் பண்றாரு ஸ்ரீஜா. இப்ப என்னமா பண்றது? நான் ஏற்கனவே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். காளிய என் கூட ஆட வச்சு அந்த பென்ட்ரைவ் எடுக்க அவனை கீழே தள்ளி விட்டேன். அப்ப அந்த பென்ட்ரைவ் கீழே விழுந்துருச்சு. அதைத்தான் இப்ப தேடிக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் இந்த டான்ஸ் செலிப்ரேஷன் நடக்கணும். அப்பதான் என்னால தேட முடியும். நெக்ஸ்ட் யாரு? சஞ்சீவ், ஸ்ரீஜா. Wow, come on Srija and come on Sanjeev bro. மா, நீ கவலை விடு. நீ தேடி முடிக்கிற வரைக்கும் நான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். சீக்கிரமா போய் தேடு. சரி 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 நீ போ 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 போ. கண்டதும் காதல காட்டாதே பாவல கூட ஜோடி சேர முகே சேவலே ஒழுக்கி நிகவலே நம்ம கூட்ட நிக அவன் இவரு சின்ன மாப்பிள்ள சஞ்சீவ். ஹாப்பி மேரேஜ். Thank you. Congratulations. ரொம்ப தேங்க்ஸ் சார். Bro, all the best. Okay, bye everybody. Okay boss, நான் கிளம்பறேன். Bye. சார் வந்துட்டு உடனே கிளம்பணும் எப்படி சார்? வேற என்ன பண்றது? ஒரு பாட்டு இங்கயா? ஆமா சார். எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கே. சார் நீங்க வந்தா அந்த இடமே கலகலப்பா இருக்கும். நீங்க போய் கூச்சப்படுறீங்களே. எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு சார் ப்ளீஸ் சார். அப்ப பாடிடலாமா? ஓகே. டேய் எறா மைக்க போடுறா மியூசிக்க. ஏய் பொட்டு தாக்கு வர ஒரு புற பொட்டு தாக்கு வங்க கடல் எறா பொட்டு தாக்கு ஏ பொட்டு தாக்கு ஏ சக்க போடு அன்னித பொட்டு தாக்கு தாக்கு பார்வையால பொட்டு தாக்கு பாஞ்சிடாம மெல்ல தாக்கு பாவ சின்ன பல்ல தாக்கு வர பாரு மீனா இப்ப
கடிதத்தையில அத ரசிச்ச பார்த்து பயந்து நீதான். Very nice. Super. Very nice. Very nice. பாத்துக்கிட்டே நிக்கிறதுனால உன் பேர் செய்ய பாத்தியா? எஸ் எஸ். என்னையா இவன் இப்படி சொல்றான்? இவனை நம்பி எப்படியா கடத்தல் பொறுப்பை ஒப்படைக்கிறது? யோ இவன் சரியா பண்ணலன்னு வச்சுக்க என் மாப்பிள்ளை என்ன கொன்னுடுவாயா? சார் அதெல்லாம் ஒப்படைக்கலாம் சார். 7 வருஷமா குமார் கூடவே இருந்தா அசிஸ்டன்ட். செய்கை பார்த்தி பக்காவா செஞ்சிருவாப்ல. என்னத்த செஞ்சிருவீங்க? யோ இவன் பேசுறத பார்த்தா இவன் நம்மள செஞ்சிருவான் போல. உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? சார் நீங்க சொன்ன பட்ஜெட்டுக்கு வேலையை முடிக்கிறதுக்கு மார்க்கெட்லயே இவன் ஒருத்தன் தான் இருக்கான். இவரே வச்சு மேனேஜ் பண்ணுங்க சார். இந்த ப்ரூஃபை வச்சு எங்களை மாட்டி விட பாக்குற? இப்ப நான் பண்ண போற வேலையில இந்த பென்ட்ரைவ் பஞ்சர் ஆக போகுது பாரு. ஃபர்ஸ்ட் பிளான் சக்சஸ். இனி செகண்ட் பிளானான ஸ்ரீஜாவை கடத்துறத நான் தடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் சஞ்சீவ் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுறது தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க ஸ்ரீஜாவை கடத்துறத நான் சோலோவா தடுக்கிறேன்டா. தடுத்து உங்க பிளான முறியடிச்சு இந்த சிந்தாமணி யாருன்னு உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன்டா. போனை வர வச்ச எனக்கு ஸ்ப்ரேவை வர வைக்க தெரியாதா? இப்ப பாரு. ஐசால கிரி 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 வாடா இங்க வர்த்தகரி. ஐயோ மாமா ஸ்ப்ரேயும் வந்துருச்சு. சூப்பர் மாமா. இந்த மாதிரி நீங்க ஸ்ரீஜாவையும் வர வச்சிட்டீங்கன்னா கிட்னாப் ஈஸியா முடிஞ்சிரும்ல. சாரி மாப்ள, அது ஸ்கிரிப்ட்ல இல்ல. பட்டுன்னு கிட்னாப் பண்ணா சட்டுன்னு சீன் முடிஞ்சிரும். நம்ம ஒரு 5 நிமிஷமாவது ப்ளே பண்ணாதான் மாப்ள நல்லா இருக்கும். அதனால மத்ததெல்லாம் நம்ம லைவ்ல பண்ணாதான் நல்லா இருக்கும். இப்ப பாரு அவளுக்கு போன் பண்றேன் என்ன நடக்க போகுதுன்னு. போகுதா? ரிங்கு போகுது. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மொட்டை மாடிக்கு வா. வரும்போது தனியா வா, அம்மாவை கூட்டு வராத. ஆமால. சரி 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 வா வா வா. முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? அது நீ மொட்டை மாடிக்கு வா. ஏன் அது ரொம்ப முக்கியமான மேட்ரு. நீ வா. சரி வரேன். ஆமா உன் குரல் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? அது ஒண்ணு இல்லம்மா, எனக்கு கோல்டு. அத விட ஸ்ரீஜா நீ முதல்ல மாடிக்கு வாயே. சரி வரேன். அதனால பொண்ணு விட்டு சொந்தக்காரங்க மாதிரி நடந்துக்கோங்க. புரியுதாடா? சரிடா பாத்து. பொண்ணு ரூம் எங்கடா? தெரியலையே. தெரியல. என்னடா இது?
மேடம் ஆ? பொண்ணு ரூம் எங்க இருக்கு மேடம்? மேல போய் லெஃப்ட்ல 2வது ரூம். தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றி. டேய் வாடா. வாங்க. டேய் எங்கடா போற இப்போ? அனு இங்க தானே இருக்கா? டேய் அனு இங்க இருக்கடா. நம்ம விசாரிச்சவங்க இந்த ரூம் தானே சொன்னாங்க. டேய் அனு ரூம் வேணா இதுவா இருக்கலாம். ஆனா அனு அங்கதான்டா இருக்கான். இப்பதான்டா என் கண்ணால பார்த்தேன். நானா குழம்புற? அனு முக்கியமா அனுவோட ரூம் முக்கியமா? நமக்கு அனு தானே முக்கியம். அங்கதான்டா இருக்கா. போடா. உன்னை இந்த கத்தியாலேயே குத்தி கொல்ல போற. நீ துடி துடிச்சு சாக போற. அப்படி நாங்க செஞ்சாதான் இவ்வளவு நாள் ஒன்னால ஜெயில இருந்தாரு எங்க அண்ணன், அவரோட ஆத்திரம் அடங்கும். யாராவது காப்பாத்துங்க. ஐயோ கொலை நடக்கிறது. எல்லாரும் ஓடி வாங்கோ, எல்லாரும் ஓடி வாங்கோ, எல்லாம் வாங்கோ. அண்ணா கூட்டம் கூட்டிட்டு போகுது. இனிமே இவ்வளவு நம்ம கொண்டா அண்ணனுக்கு தான் பிரச்சனை. வாங்க நம்ம எல்லாம் போயிடலாம். வாங்க. அச்சோ யாரா ஓடி வாங்கோ, சீக்கிரம் ஓடி வாங்கோ. நாளைக்கு அக்கா கல்யாணம். அக்காவை எப்படியாவது காப்பாத்தணும். ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும். என்ன பண்ணலாம்? ஐயோ யாராவது வாங்க, இங்க பாருங்க, கொலை பண்ண போறான், கத்தியால குத்துறான். சீக்கிரம் வாங்கோ, சீக்கிரம் வாங்கோ, ஓடி வாங்கோ, யாராவது வாங்கல. ஐயோ கொலை நடக்கிறது, சீக்கிரம் வாங்கோ, யாராவது ஓடி வாங்கல. சீக்கிரம் வாங்கோ. அண்ணா கூட்டம் கூட்டிட்டு போகுது. இனிமே இவ்வளவு நம்ம கொண்டா அண்ணனுக்கு தான் பிரச்சனை. வாங்க நம்ம எல்லாம் போயிடலாம். வாங்க சீக்கிரம் வாங்க, விடப்படாது வாழ. சீக்கிரம் ஓடி வாங்க. நான் வரேம்மா. ஐயரே சொல்லுமா. எம்எல்ஏ ஆளுங்க என்ன கொலை பண்ண வந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. சரிம்மா, நீ சொல்லிட்டீல்ல, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேம்மா. எதுக்கும் கவலைப்படாதம்மா, பகவான் காப்பாத்துவாம்மா. ஐயர் அக்கான்னு நினைச்சு நம்ம கிட்ட பேசிட்டு போறாரு. நல்ல வேளை சமாளிச்சிட்டோம். ஆனா அக்காவை நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே. கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல என்ன பண்றதுன்னு புரியலையே. இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கா ப்ளீஸ். இத சொல்லிட்டு போறதுக்காக தாங்க நான் வந்தேன். வாவ் சூப்பர், செம்ம நல்ல கதை. கதை, திரைக்கதை, வசனம் அப்படிதானே? நீ சொல்ற கதைய நான் நம்பணும். அப்படி இதை நான் நம்பிட்டா என் உயிரை காப்பாத்த என் தங்கச்சி நினைக்கிறாளேன்னு உன் மேல எனக்கு பாசம் வரும்னு நீ நினைக்கிற. இதானே உன் பிளானு? இல்ல, சூப்பர் பிளான். பண்ற மாதிரி தெரியுது. நான் சிரிக்கிற. உன்னால ஒரு முட்டை வெங்காயத்தை கொட்டினையா வந்து அள்ளி போடியா. ஐயோ நேக்கு அது அல்ல தெரியாதுண்ணா. தெரியுது இல்ல, மூடிட்டு அங்கிட்டு போய் பேசு. சாரி செல்லம், ஒரு அபிஷேகம் பண்ணிட்டான். சத்தம் கோச்சு கதையில் போய் போட்டு கோமனம் கிழிஞ்சிரும். கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கேன் செல்லம். நான் என்ன உங்கள்கிட்ட பொய்யா சொல்ல போறேன். அப்பா அன்னைக்கே சொன்னாரு படின்னு. அவர் பேச்ச கேட்டு ஐடி கம்பெனில வேலை பார்த்துருப்பேன். இங்க வந்து அண்டா கிண்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நேரம்டா.
அடிக்க சொன்னா ஏன் மூஞ்சில அடிச்சிட்ட நானே மாஸ்டர் பிளான் போடுறவ, நீ எனக்கே ஸ்கெட்ச் போடுறியா? சஞ்சீவ், இதெல்லாம் உன்னோட வேலை தானே எனக்கு நல்லா தெரியும். சாரி ஸ்ரீஜா, இது ஏன் பிளான். மாமா மாமா யோ எந்திரி. கோணி இருக்கா? கோணியா? கீழே பாருங்க ஓய். ஏய் கூசுறது ஓய், இங்க இல்ல ஓய், அங்க. சாரி சாமி, தெளிவா சொல்லுங்க. எனக்கு பாக்குறதெல்லாம் வேணியாவே தெரியுது. வேணியா தெரியறதா? கோணியாவே தெரியுது. நீங்க வேணியை கண்டினியூ பண்ணுங்க, நான் கோணியை கண்டினியூ பண்றேன். சொல்லுடா செல்லம். ஆமா கோணி கிடைச்சிருச்சு. திருப்பி திருப்பி பாரு, என்னை நம்ப மாட்டேங்க. என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? நமக்கு முன்னாடி எவனாவது கடத்தி வச்சிட்டானா? நான் மண்டபத்துல தான் இருக்கேன். இன்னும் 1 ஹவர்ல ஆத்துக்கு வந்துடுவேன். வந்து சேர்ந்ததா? நானே கொடுத்துட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம்? வெங்காயம் நீ ஏதாவது திருப்பி கொடு. இல்லம்மா, சத்தியமா மண்டபமா இருக்கேன். பிளான் போட்டாங்க, அதுக்குள்ள பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்களே. நல்ல வேளை நான் பார்த்தேன், இல்லன்னா என்ன ஆகுறது? நல்லா இறுக்கி கட்டுறா. இவங்களுக்கே தெரியாம இவங்களை ஃபாலோ பண்ணி ஸ்ரீஜாவை எப்படியாவது காப்பாத்திர வேண்டியதுதான். மாமா தூக்க மாமா. டேய், நான் மட்டும் எப்படா தூக்குறது? நீ ஒரு கைப்பிடி சேர்ந்து தூக்கலாம். ஓயா என்ன கொல்ல போறாங்கன்னு என்ன பயமுறுத்த பாக்குறியா? அக்கா நான் சொல்ற எதையுமே நம்ப மாட்டேங்கிறாளே. ஒருவேளை நான் பயப்படுற மாதிரி எம்எல்ஏ ஆளுங்க மறுபடியும் வந்து அக்காவை கொல்ல பார்த்தா என்ன பண்றது? ஸ்ரீஜா கழுத்துல சஞ்சீவ் தாலிய கட்டட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. அக்கா கொன்னும் ஆயிடக்கூடாது. கடவுளே, நீதான் என் அக்காவை அந்த எம்எல்ஏ ஆளுங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தணும்.